வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் கேட்கப் போகும் கதை ஒரு யானைக்கும் ஒரு தையல்காரருக்கும் இடையிலானது. பழைய காலத்தில் ஒரு அழகான கிராமத்தில் ஒரு யானை குட்டி இருந்தது. ஒரு நாள் யானை விளையாடிக் கொண்டிருக்கும் போது ஒரு தையல்காரர் அவன் அருகே வந்தார். பின்னர் அவளிடம் சொன்னார், யானை குட்டி, எனக்கு யானைகள் மிகவும் பிடிக்கும். நீ நீராட புனலுக்கு போகும் வழியில்தான் என் தையல் கடை இருக்கிறது. நீ கடைக்கு வந்தால் எப்போதும் நான் உனக்கு ருசியான பழம் தருவேன். அதற்கு பிறகு ஒவ்வொரு நாளும் யானை குளிக்கப் போகும்போதும் தன் தும்பிக்கையை தையல் கடைக்குள் நீத்தும். தையல்காரர் அவனுக்கு ருசியான பழம் கொடுப்பது வழக்கமாக இருந்தது. அப்படி அவர்கள் நல்ல நண்பர்களாக மாறினார்கள். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் தையல்காரர் பழம் வாங்கி வைக்க மறந்துவிட்டார். யானை வழக்கம் போல் தன் தும்பிக்கையை பழம் பெற தையல் கடைக்குள் நீட்டியது. தையல்காரர் அங்கே இருந்த ஒரு ஊசி எடுத்து யானையின் தும்பிக்கையில் வலியாய் குத்தினார். யானை வலியுடன் ஆற்றில் குளிக்கப் போனது. குளிக்கும்போது யானை தன் தும்பிக்கையில் நிறைய தண்ணீர் எடுத்தது. பிறகு அதை தையல் கடைக்கு கொண்டு வந்து தெளித்தது. கடையில் இருந்த துளிகள் எல்லாம் நனைந்துவிட்டன. தையல்காரர் மிகவும் துக்கமாகிவிட்டார். அவர் உடனே அருகிலுள்ள கடைக்கு போய் பழம் வாங்கி யானைக்கு கொடுத்தார். யானை பழம் சாப்பிட்ட பிறகு தையல்காரரின் துணிகள் எல்லாம் உலர அவரை உதவியது. பின்னர் ஒவ்வொரு நாளும் தையல்காரர் யானைக்கு பழம் கொடுப்பது வழக்கமாகிவிட்டது. அவர்கள் நல்ல நண்பர்களாக மாறினார்கள். நண்பர்களே, உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? தவறு யாருடையது? யானையா அல்லது தையல்காரரா?